சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய ஏகன் அநேகன் திருவாசக தவக்குழு சார்பாக அன்பிற்குரிய பிரியண்ணன் அவர்கள் கனடாவிலிருந்து இயக்குகிற இந்த நிகழ்ச்சி சுமார் 1500 பேர் உறுப்பினர்களாக இருந்து உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நய உரை. இன்றைக்கு நம்முடைய 32வது நிகழ்ச்சி, 28வது பதிகம் வாழாப்பத்து. இது என்ன வாழாப்பத்துன்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 பாட்டு அதுக்கு வாழாப்பத்துன்னு பேர் கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் கொடுத்தாரா, பின்னால் அதை தொகுத்தவர்கள் கொடுத்தார்களான்னு தெரியும். அந்த தலைப்பெல்லாம் மாணிக்கவாசகரே கொடுத்தாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. மாணிக்கவாசகரும் கொடுத்துருக்கலாம், பின்னால் வந்தவர்களும் கொடுத்துருக்கலாம். இது வாழாப்பத்து என்று பேர் கொடுத்துருக்கார்கள். காரணம் என்னென்னா, நான் ஆசையெல்லாம் விட்டுட்டேன், நான் இனிமேல் இந்த உலகத்திலே வாழ பிரியப்படலை அப்படின்னு சொல்கிறார். அதான் எனக்கு வாழ பிரியப்படலை. இப்போ ரொம்ப பேர் வயசானவங்கள அதானே சொல்கிறாங்க, எனக்கு போகிறதுக்கு நாள் வரல. யாராவது வயசானவளை பார்த்தா எனக்கு போகிறதுக்கு நாள் வரல, யமன் வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் வந்தால் ஓடி போயிடுவா, தெரியுதா? அதில் யமன் வரமாட்டேங்கிறேன் அப்படி வாழாப்பத்துன்னு வாழ விரும்பலைன்னு எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் வாழாமல் உயிரை விடுறதுக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஏதோ வாழ்க்கையை விட்டுடலாம், திறந்துடலாம், உயிரை விட்டுடலாம்னு. வள்ளுவர் சொன்னார், உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது எது தெரியுமா அப்படிங்கிறது. அவர் சொல்கிறாரு, இன்னாதது இல்லைங்கிறாரு. எதை விட இன்னாது? இந்த உயிரை விடுறதை விட இன்னாது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு சொல்கிறார். அதனால் ரொம்ப கஷ்டமானது உலகத்தை விட்டு திறந்து, உயிரை விட்டு திறந்து போகிறது. அதை ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஈதலின் இன்னாததில்லையே, அதை விட சாதலின் இன்னாததில்லைங்கிறார். சாதலின் இன்னாததில்லைங்கிறார். சாவை விட கொடியது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது திருவள்ளுவரே சொல்கிறாரு. அதனால் சாவுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. வாழாப்பத்துன்னு இவர் ரொம்ப சாதாரணம் சொல்கிறாரு. மாணிக்கவாசகர் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் துறவிகளுக்கு உயிர் துரும்புன்னு சொல்லுவார். துறவிகளுக்கு உயிர் துரும்பு தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிடுவாங்க. அதனால் சாதலை விட எனக்கு ரொம்ப பெருசு கிடையாது வாழாப்பத்து. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே, யாரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்றருள் புரியாயே. இந்த பாட்டு பூரா பெரும்பகுதி வருக என்றருள் புரியாயே, வருக என்றருள் புரியாயே அப்படின்னு. இதை வருகைப்பத்துன்னு கூட கொடுத்துருக்கலாம். தலைப்பை வாழாப்பத்துன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை வருகைப்பத்துன்னு கொடுத்துருக்கலாம். அது ஏதோ அதை கொடுத்தவங்க வாழாப்பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. இது பூரா நான் இனிமேல் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பரன்னா பரம்பரம் பகவான். பாரோடு விண்ணாய், அவர் தான் பூமியாகவும் இருக்கிறாரு, அவர் தான் மண்ணாகவும் அவர் தான் இருக்கார், விண்ணாகவும் அவர் தான் இருக்கார். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரன். இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது ரொம்ப பேருக்கு தெரியலை. பூமிக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆகாயம் மேலே இருக்குது. இப்போ நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா ஆகாயம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குன்னு கையை காட்டேன். எல்லாருமே அங்கே இருக்குன்னு கையை காட்டேன். ஆகாயம் அங்கே இல்லை, இந்த பூமிக்கு மேலே இருக்கலாம் ஆகாயம் தான். நம்ம இப்போ பூமியில் இருக்கோம். பூமியிலேருந்து ஒரு அங்குலம் எந்திரிச்சு நின்று பாருங்கள். நீங்கள் 2 காலையும் தூக்கிட்டு நிற்க முடியுதான்னு பாருங்கள், நிற்க முடியாது. நம்ம பாரில் தான் கால் வைக்கலாம். ஏன்னா பூமிக்கு ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தினா இழுப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷன் பவர்னு சொல்கிறோம். அது இழுக்கிறதுனால நம்ம பூமியில் இருக்கோம். அது இல்லைன்னா நம்மளும் மறந்துக்கிட்டு தெரியும். எவ்வளவோ இந்த ஸ்பேஸில் போகிற முறை பறக்கலாம் பாருங்கள். மேலே ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா, விண்ணுக்கு போயிட்டோம்னா, அங்கே ஈர்ப்பு சக்தி கிடையாது. அப்போ எல்லாம் மிதக்கிறது தான் அங்கே. அதனால் பாரோடு விண்ணை, பாருக்கும் விண்ணுக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பூமிக்கும் பாதாளத்துக்கும் தொடர்பு இருக்கான்னா பெரிய தொடர்பு கிடையாது. பூமிக்கும் பாதாளத்துக்கு போர் கிரெலாம் பண்ணணும். ஆகாயம் அப்படி இல்லை, கிருன்னு போகலாம், பார்க்கலாம், மேலே தெரியுது. பாதாளம் நமக்கு தெரியுதா? தெரியலை. எத்தனையோ லோகம் இருக்குங்கிறேன், 7 லோகங்கிறேன், 14 லோகங்கிறேன். அதில் நமக்கு தெரியுது பாதாள லோகம், இந்த லோகம், அப்புறம் மேலோகம். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனைங்கிற ஏன் சொன்னார்?
மண்ணையும் விண்ணையும் தான் சேர்க்கலாம். நீங்கள் ராமனுக்கு ராஜ்யம் இல்லை போடா வெளியேன்ட்டா, அவன் புறப்பட்டு வெளியில் வர்றேன், புரட்சி வெளியில் காத்துக்கிட்டு இருக்கு லட்சுமணன். அவன் அண்ணனை பார்த்து கேட்குறேன், ஏன்னா உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு ஒரு பொம்பளை சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு ராஜ்யம் அவன் என்ன இல்லைன்னு சொல்லு, உனக்கு ராஜ்யம் நான் தரேன் வரேன். விண்ணாட்டவர் மண்ணாட்டவர் எந்நாட்டவர் எதிர்த்தாலும் பெண்ணாட்ட மொட்டை நீ பேர் உலகத்தில்னு சொல்கிறேன். விண்ணாட்டவர் மண்ணாட்டவர்னு அவன் சொல்கிறது 2 நாடு தான் சொல்கிறேன். விண்ணாட்டவரும் மண்ணாட்டவர்னு. இந்த விண்ணும் மண்ணும் இணைஞ்சது, விண்ணும் மண்ணும் இணைஞ்சது. அதனால் பாரோடு விண்ணாய், அதனால் 2ஐயும் சேர்த்தாரு. நீங்கள் எதை எதை சேர்க்கணும், எதை எதை சேர்க்கப்படும். தோட்டம் துறவு, தோட்டம் துறவு. தோட்டம்னு சொன்னால் துறவுனா சம்மந்தமெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதோட தோட்டம்ங்கிறது காம்பேக்டாக இருக்கும், துறவுங்கிறது அது வந்து கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் அங்கிட்ட அங்கிட்டு இருக்கும். அது துறவுன்னு, அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். தோட்டம் துறவு. வீடு வாசல், வீடுன்னு இருந்தால் வாசல்னு ஒன்று இருக்கணும், தெரியுதா? ஆனால் கடன் கப்பியுமே, கடன் கப்பியுமே கப்பின்னு என்ன தெரியுமா, கொஞ்சம் கப்பிக்கிட்டு வர்றது. அது அதாவது 5 ரூபா 12 காசு நீங்கள் தரணுமே, அந்த 12 காசு கப்பியில் சேர்ந்தது. இதை விடுமே விட மாட்டேங்க, அதை கடன் கப்பிங்கிற பிறகு கொஞ்சம் கப்பிக்கிட்டு நிற்கும். கடன் கப்பி நல்ல வார்த்தைங்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு வார்த்தை இருக்கும். சேர்த்து தான் சொல்லுவேன், நீங்கள் சேர்த்து சொல்லாத வார்த்தையே கிடையாது. அதனால் பாரோடு விண், மண்ணும் விண்ணும்னு நம்ம சொல்லுவோம். அதை பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே. பகவான் மேலேயும் இருக்கார், இந்த பூமியிலும் இருக்கார், பரந்த எம்பரனே பறந்து இருக்கார். அதனால தான் மண்ணுக்கு விண்ணுக்கு அந்த காலத்தில் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு. விஸ்வரூப தரிசனம். பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு உன்னை தவிர வேற ஒரு பற்றும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு வள்ளுவர் சொல்லுவார். பற்றற்றான் அரிசி வருவான், அவனுடைய பற்றுக, அவனை போய் பிடிச்சிக்க. திருமந்திரன்னு சொல்லி தெரியுமா, அவனை கூட நீ பிடிச்சிக்காதேங்குது. ஈசவனோடாயினும் ஆசை அறிமின்கள். அவன் ஈசவனோடாயினும் ஆசை ஆசையை அறுத்துறோம். ஆசையை விட்டால் தாங்க மேலே போகலாம். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் யாரோடு நோகேன். பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே. ரொம்ப பொலிவு. சீரோடு சீர்னாலே சிறப்புன்னு அர்த்தம். சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே. சீரோடு பொலிவாய்னா சீர்னா அழகுன்னு அர்த்தம். இந்த சிவபெருமானுக்கு தங்க அங்கி சாத்தினா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் போன வாரம் அந்த கோயிலுக்கு போனோமே, பெரிய கோயிலுக்கு நேமத்தாம்பட்டிக்கிட்ட. அது பெரிய கோயில்னு பேர். நேமத்தாம்பட்டிக்கும் காண்டாத்துக்கும் நடுவில் இருக்குது. அவங்க விராச்சில் சோனாமுனா மீனாலட்சுமி வரும், அந்த குடும்பத்தார் தான். ஒரு 200 வருஷம் முன்னால் இந்த கோயில் கட்டுறீங்க. எப்படி கோயிலுங்கிறீங்க? பிரம்மாண்டமான கோயில். நம்ம கோயில் ஒரு மாதிரி ஒரே காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அங்கே எல்லா சாமிக்குமே தங்க அங்கி இருக்குது. அதுதான் சிறப்பு. தங்க அங்கி தான் சிறப்பு. சிறப்புனான தங்க அங்கி சிறப்பு. தங்க அங்கி இருந்துச்சுன்னா சிறப்பு. சீரோடு பொலிவாய். நீ இந்த மாதிரி அங்கிகள்லாம் அணிந்து சிறப்பாக இருக்கக்கூடியவன், பொலிவுடையவன். தங்கம் சேர்ந்தாத்தான் பொலிவு ஏற்படுந்துருதா? தங்கம் சேரலைன்னா பொலிவு ஏற்படாது. இந்த விக்கிரகங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், உற்சவ விக்கிரமெல்லாம், எந்த விக்கிரமெல்லாம் ரொம்ப பொலிவாக அழகாக இருக்கோ அதெல்லாம் தங்கம் நிறைய சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். சும்மா கொஞ்சமான தங்கத்தை சேர்த்துருந்தான்னா அது போல் செப்பு தான் தெரியும். என்னென்ன சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே. சிவபுரம் கைலாசம். திருப்பெருந்துறை உரை சிவனே. திருப்பெருந்துறையில் இருக்கவர் கைலாசத்தில் இருக்கிற மாதிரி கைலாசத்தினுடைய பெருமையை அது கொடுத்துருக்காரு. யாரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன். எனக்கு இப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கியா? யாரோடு நோகேன், நான் யாரை வருத்தப்படுறது? யார்க்கெடுத்துரைப்பேன், யாருக்கு நான் இப்போ போய் சொல்கிறேன்? நம்ம பேர் அப்படி தான் படுத்து கிடப்பேன். என்னையா எப்படி நான் என்ன சொல்கிறது? யார்கிட்ட சொல்கிறது? என்னத்தை எடுத்து சொல்கிறது? என் கஷ்டத்தை யார்கிட்ட அப்படி தான் சொல்லிக்கிட்டுவேன். இந்த வயசானவளை பார்த்தாலே நமக்கே வயசு வந்துடும், தெரியுதா? வயசாகாதவங்களுக்கெல்லாம் வயசு வந்து. யாரோடு நோகேன் ஆட்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள் இல்லையான. நீ தான் என்ன ஆண்டவன், உனக்கு அருள் இல்லைன்னா. சில பிள்ளைகள் தாய்மார் தகப்பனை எல்லாம் விட்டுரும். தகப்பன் தாயை விட்டுட்டுருச்சுன்னு வச்ச பிள்ளைகள், அவன் ஒரே பிள்ளையாக இருப்பேன், அவனை தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவன் விட்டுட்டான்னா இந்த தாய் தகப்பனோடைய நிலைமை இருக்குது பாருங்கள், ரொம்ப பிட்டின்னு சொல்லுவேன். ரொம்ப பிட்டி, ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஏன்னா அவன் இல்லைன்னா, அவன் வரலைன்னா, அவன் கொடுக்கலைன்னா இவளுக்கு எதுவுமே நடக்காது. அவனை நம்பியே இருந்துட்டாங்க. யாரோட நோக்கி ஆட்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள் இல்லையான். நான் உன்னையே நம்பினேன், நீனே அருள் இல்லை, அப்போ நான் ஆட்ட சொல்லுவேன். வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய். என்ன சொல்கிறார்? பெரிய உலகம் அது. இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் வாழ மாட்டேன்.
இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் வாழ மாட்டேன், வாழ்கிறேன். உலகம் பெருசு, ஆனால் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது ஒருத்தன் தொழில் பண்ணிக்கிறேன், ஒரு தலைவன் தலைவி தொழிலெலாம் நட்டாமல் போச்சு, கடன்காரன் நெருக்கிறேன், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாளைக்கு வான்னு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். நாளைக்கு விடிஞ்சால் 5 பேர் 10 பேர் வந்துடுறாங்க கடன்காரன், வீட்டை சுற்றி முற்றுகட்டுறேன். இப்போ புருஷங்காரன் சொன்னால் முன்னாடிட்டு பிள்ளைகள்லாம் கூப்பிட்டேன், அப்பா நாளைக்கு வந்துடுவாங்க எல்லோரும், எனக்கு இனிமேல் பதில் சொல்ல முடியாது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி இப்போ ராத்திரி. நீங்கள்லாம் என்ன சொல்லுங்க, நீ போய் தான் நாங்களும் தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படி பொண்டாட்டி சொன்னான். 3 பிள்ளைகள் வரிசைக்கு இருக்குது. அவன் அப்படி வச்சுருக்கேன். இந்த அருக்கு துப்பாக்கினாலும் சுட்டுக்கலாம். 2வது கத்தி, இந்த கத்தியினால் வெட்டிக்கலாம். 3வது கயிறு, இந்த இதை தூக்கு கயிறு போட்டுக்கலாம். 4வது விஷம் குடிக்கலாம். இந்த 4 இது வச்சுருக்கேன். இதில் எது நான் எதை கொண்டு நம்ம சாகிறது அப்படின்னு கேட்குறேன். பொண்டாட்டி பிள்ளைகள் 3 பிள்ளைய, மூத்த பிள்ளைக்கு 16 வயசு, 2வது பிள்ளைக்கு 12 வயசு, 3வது பிள்ளைக்கு 5 வயசு. எதை வச்சு தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். நான் வாழ்கிறேன் கண்டாய், நான் வாழ முடியாது, எதை வச்சு தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். துப்பாக்கினால் சுட்டுக்கோமா, கத்தியினால் குத்திக்கோமா, கயிறு எடுத்து தூக்கு கயிறு போட்டுக்கோமா, விஷத்தை சாப்பிடுமா, 4 ஐட்டம் இருக்குது, 4 ஆப்ஷன், எதை பண்ணிக்கோம்னு. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. இந்த கடைசி பையன் 5 வயசு பையன் இருக்கானே, அவன் கிட்டே இந்த மீனாட்சி மாதிரி 5 வயசு பையன், அவன் சொன்னேன், ஏன்ப்பா சாகிறதுக்கு இத்தனை வழி இருந்தால் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்காதான்னு கேட்டேன். நான் தான் கேட்டேன், சாகிறதுக்கு இத்தனை வயசு இருந்தால் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்காதான்னு கேட்டேன். அப்போ தான் அவனுக்கு புரிதல் இருந்துச்சு. சரிடா நம்ம இப்போ பிழைப்போம்டா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். வரலாம் காலிலேருந்து தோசை சுட்டு, இட்லி சுட்டு, குழிப்பணியாரம் சுட்டு, அதை பொண்டாட்டியை பண்ண சொல்லி பிள்ளைகளை ஆளுக்கு ஒரு திசையில் கையில் சட்டியில் கொடுத்து போய் விற்றுக்கிட்டு வாங்கினான். ஆளுக்கு ஒரு திசையில் போய் பணத்தை கொண்டாண்டா தூக்கிட்டு போனால் எந்த வியாபாரம் வெளியில் போய்ட்டு நடக்குங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து வியாபாரம் பண்ண தான் நடக்காது. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த கடைக்குள்ளே கடை நடத்துகிற மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து வியாபாரம் பண்ண வீட்டுக்குள்ளே உட்காந்து வியாபாரமே பண்ண முடியாது. வெளியில் போனால் தான் வியாபாரம் பண்ணலாம். வெளியில் போனாங்க, பெருசாக சம்பாதிச்சாங்க, கடலாம் அடைச்சாங்க, முன்னுக்கு வந்துட்டாங்க. வாழ்கிறேன் கண்டாய் வார்கடல் உலகில், ரொம்ப பெரிய உலகம், இவ்வளோ பெரிய உலகத்தில் என்னால் வாழ முடியலைங்கிறாரு. இது ஒரு தோல்வி மனப்பான்மை. என்னால் வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்னென்னா, அவர் நம்ம மாதிரி லௌகீகத்தில் வாழலை, அவர் ஆன்மீகத்தில் வாழ்ந்தவர். அதனால் என்னால் இனிமேல் ஒன்றை விட்டுட்டு வாழ முடியாது. நான் பேங்க் மேனேஜராக வேலை பார்த்தேன். அப்போ பேங்க் மேனேஜராக விட்டு ரிசைன் பண்ணிவிட்டேன். ஒரு காரணத்துக்காக ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆகணும். நான் சொல்கிறேன் 55 வருஷம் முன்னால், 60 வருஷம் இருக்கும். அக்செப்ட் ஆகலை. அவங்க என்னை திரும்பி வேலையில் இருக்க சொல்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு. அப்போ நான் மேலே கூப்பிட்டாரு கோபால், அப்போ ஜிஎம்மாக இருந்தவர், அவர் என்னை கூப்பிட்டு சேர்மன். நான் தியாகராஜா காலேஜில் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். தியாகராஜா காலேஜ்லேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அதை என்ன செஞ்சுட்டாரு, என்னை பேங்க்கை விட்டு ரிலீவ் பண்ண மாட்டேன்ட்டு தியாகராஜா காலேஜ் கரஸ்பாண்டாக இருந்தேன் சுந்தரஞ்சிட்டா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு தியாகராஜிட்டார் மகன், அவரை கூப்பிட்டு அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டார். நீங்கள் சோமந்தத்தை நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் கேன்சல் பண்ணிட்டார். அவர் என்னுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணி கேன்சல் ஆர்டரை அனுப்பிச்சு இன்னொருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு தெரியாமல். நான் மேலே போகிறேன், கூப்பிட்டாரு. சார் என்னுடைய ரெசிக்னேஷன் பண்ணேன், ப்ளீஸ் சிட் டவுன் ஆர்டர். நான் உட்காந்தேன். உங்களோட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னாரு. பேசுங்கன்னு. நீங்கள் எனக்கு தெரியாமல் நீங்கள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, 2 ஒரே டிபார்ட்மெண்ட்டு, எங்கள் மேஜராகவும் அவங்க தான், தியாகராஜா காலேஜ் அவங்க தான். நீங்கள் பாட்டுக்கு எனக்கு தெரியாமல் என்னுடைய ஃபார்வர்டிங் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க, அவங்களும் உங்களுக்கு ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்டர் எனக்கே வந்துச்சு. நான் அதை பார்த்தோன்னே நான் சுந்தரிட்டாரை கூப்பிட்டு கேட்டேன், இல்லைங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நீங்கள் எப்படி கூட்டிக்கலான்னு கேட்டேன். அப்படியே அப்போ என்ன செய்யணுங்கிறீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னேன். அவர் உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ உங்கள் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, இன்னொரு தடவை நியமிச்சிட்டாங்க. இப்போ இங்கே நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கீங்க, இப்போ நான் இதே அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். அங்கே கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே இதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் நீ என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். இந்த சேரை கொஞ்சம் தள்ளி போட்டுவிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு சார், காட் இஸ் கிரேட், ஐ நோ ஹவு டு லிவ்னு சொன்ன ஒரே வார்த்தை, காட் இஸ் கிரேட், ஐ நோ ஹவு டு லிவ், ப்ளீஸ் அக்செப்ட் மை ரெசிக்னேஷன் அண்ட் ரிலீவ் மீ இமீடியட்லின்னு சொன்னேன். அவரை இந்த பதிலை எதிர்பார்க்க நான் இல்லை சார் என்ன மன்னிச்சுங்க, உங்களுக்கு தெரியாமல் நான் அனுப்பினது தப்பு,
நீங்கள் என்னை திரும்பி சேர்த்துங்க, நான் வாபஸ் வாங்க இப்படி சொல்லுவேன்னு நினச்சாரு. இப்படி தான் அவருடைய விருப்பம். ஆனால் பெரிய அதிகாரி இல்லை. நான் சொன்னேன், காட் இஸ் கிரேட், ஐ நோ ஹவு டு லிவ், ப்ளீஸ் அக்செப்ட் இட் அப்படின்னு சேரை இழுத்து போட்டு கால் மேலே கால் போட்டு சொன்னால் பாருங்கள், அரண்டு போனார். இந்த பதில் எதிர்பார்க்காம அவர் சொன்ன சுதந்திரம், நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை ரொம்ப மதிக்குது, இந்த பேங்க் உங்களை ரொம்ப விரும்புது, நீங்கள் இங்கே இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ ஸ்டெப் எடுத்து அதை கேன்சல் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, டசன்ட் மேட்ரு, நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு நான் இப்போவே ஆஃபீஸர் கிரேட் தர்றேன். நான் இப்போ கிளரிக்கல் கேடரில் இருக்கேன், உங்களுக்கு இப்போவே நான் ஆஃபீஸர் கிரேட் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ 4 பிரான்ச்சு தான், 6 பேர் தான் கிராஜுவேட்ஸ், அது நான் ஒருத்தன். உங்களுக்கு இப்போவே நான் ஆஃபீஸர் கிரேட் தர்றேன், நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணுங்களேன். நோ சார், நான் என்றைக்கு ராஜினாமா கொடுத்துட்டேனோ அந்த ராஜினாமாவை திருப்பி வாங்க மாட்டேன். இப்படி சொன்னீங்க. என்றைக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டேனோ அதை திருப்பி வாங்க மாட்டேன், ஆனால் நீங்கள் ராஜினாமா அக்செப்ட் பண்ணு. நீ போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டார். நான் என்னமோ செய்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படி சொன்னேன், காட் இஸ் கிரேட், த வேர்ல்டு இஸ் கிரேட், ஐ நோ ஹவு டு லிவ்னு சொன்னேன். உலகம் அதான் மார்கடல் உலகில், மார்கடல் உலகில், கடல் சூழ்ந்த இடம் உலகம், ரொம்ப பெரிய உலகங்க. கடலை கடந்தானே போய் படைச்சா ரொம்ப பேர் அந்த காலத்தை கொண்டு வைக்க போகிறேன்னு. கடலை இப்போ உங்கள் முதலாளியே கடலை கடந்தானே போய் இருக்காது. வார்கடல் உலகில், கடலை கடந்து போனால் எங்கே வேணாலும் போய் படைக்கலாங்க. வார்கடல், ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்ட, என்னால் வாழ முடியாது. ஏன் ஒன்றை விட்டுட்டு வாழ, இவ்வளவு பற்று பற்று நான் மத்தியிலேன்னு கண்டேன் சொன்ன. வருகை என்ற அருள் புரியாது, நீ வாடா அப்படின்னு கூப்பிட மாட்டியா, அதனால வருகை புத்தனே பெரு வச்சுருக்கலாம், நீ வாடா என்கிட்ட. அதான் ஏற்கனவே வா என்று அப்படி சொல்லி சொன்ன பாருங்க, அப்படி வருகான்னு சொல்ல மாட்டியா. வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே, வம்பனேன், வம்புனா புதுசுன்னு அர்த்தம், நான் புதியவன். இன்னொன்று வம்புனா வம்பு பேசுகிறது, ரொம்ப பேருக்கு இந்த வம்புனா வம்பு பேசுகிறது தான் தெரியும். வம்புனா புதியவர்கள்னு அர்த்தம். வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணி, நான் புதுசு உனக்கு, என்னையும் நீ ஆண்டுட்டா, நான் ரொம்ப புதிய ஆள், உனக்கே ரொம்ப புதிய ஆள். சில பேர் வந்தான்னா, சில பேர் நிர்வாகம் பண்ணுறதே கஷ்டம் தெரியுதா. சில பேர் நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப, சில பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அதை வச்சு நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணி, நான் என்ன நீ ஆண்டுட்டியே, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதே, என்னை வச்சு நீ ஆண்டுட்ட பற்றி அரசாண்டுட்டிய. ஆண்ட மாமணி மற்றும் நான் பற்றிலேன்னு கண்டா, எனக்கு என் கதை எப்படி, நீ என்ன ஆண்டுட்ட, ஆனால் எனக்கு வேறு பற்றே கிடையாது, வேறு பற்று கிடையாது. உம்பரும் அறியா உருவனே, உம்பர்னா தேவர், தேவரும் அறியலையில் இவனே, எந்த தேவர் இவரை காண முடியுது. உம்பரும் அறியா ஒருவனே, இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே. இருவர், கீழே ஒருத்தன் மேலே ஒருத்தன், அயனும் அறியும், அவங்களுக்கு தெரியாமல் இவர் மேலே 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 ஊடுருவி போனாருங்க. ஊடுருவும் செம்பெருமானே, 2 பேரும் அறியாதவாறு எப்படித்தான் அப்படி ஊடுருவி இவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்தாயா செம்பெருமானே. சிவபுரத்தரசே, நீ தான் கைலாசம், கைலாசத்துக்கு கைலாசபதி, திருப்பெருந்துறையுரை சிவனே, எனக்கு திருப்பெருந்துறை தான் கைலாசமெல்லாம், அங்கே வர வாழ்பவனே. திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை சிவனேன்னா அங்கேயே இருக்கிறான்னு அர்த்தம். சில சாமி அங்கே இருக்காது, எங்கடா சாமி போயிடுச்சு. ஒரு தடவை சொன்னாங்க, குன்னக்குடி விட்டு சாமி போயிடுச்சு சொன்னாங்க. இப்போ குன்னக்குடியில் சாமி இல்லைன்னு நாங்கள் ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை பரப்பி விட்டாங்க, இப்போ குன்னக்குடியில் சாமி இல்லை, முருகன் அவர் போய்த்தாரா அப்படின்ட்டாங்க சார். அது கும்பாபிஷேகத்தில் சொல்லிவிட்டாங்க. எங்களை வந்து நம்ம பேர் ஏன் சார் இப்போ குன்னக்குடியில் சாமி இல்லை, அப்படிலாம் முருகன் போய்த்தாராமல் அப்படிலாம், அதை ஆறா சொன்னார், அதெல்லாம் அவர் தான் ஏன் இருக்கார். உரை சிவனே, அதுக்கு திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, சிவனை எம்பெருமானை, என்னை ஆழ்வான், நீ எனக்கு பெருமான், என்னை ஆள்றானே, அதான் முக்கியம். என்னை நீ கூவிக்கொண்டல், கூப்பிடப்பா, என்ன நீ கூப்பிட மாட்டியா, கூப்பிடணும், வான்னு கூப்பிடணுங்க, இங்கேருந்து வான் வா, இங்கே வா, கூப்பிட மாட்டியானே, கூவிக்கொண்டல், நீங்கள் வான்னு கூப்பிட்டதாங்க இந்த இருக்கார் ஒரு பெரிய வாங்கன்னு கொண்டதுனால வந்திருக்கான். கூப்பிடல யார் வருவா, வான்னு சொல்லணும், யாராக இருந்தாலும் வான்னு, என்ன நீ கூவிக்கொண்டல், என்ன நீ கூப்பிடு. பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன்கின்ற, மால்னா திருமால், பாடி மால் புகழும், திருமால் எதை புகழாரு, பாதமே அல்ல, அந்த திருப்பாதத்தான் புகழ்றாரு. ஏன் அவர் அதைத்தானே பார்க்க போனார், அதைத்தானே பார்க்க, திருவடியைத்தானே பார்க்க போனார், பார்க்க முடிஞ்சா அவரால், அதனால தான் புகழ்றாரு. நீங்கள் பார்க்க முடியலைன்னா, இப்போ சிவபெருமானே நம்ம ஏன் புகழ்றோம் தெரியுமா, அவரை பார்க்காதனால தான். அவரை பார்த்துட்டோம்னு வச்சுங்க, இவர் தானே, இவ்வளோ தானே சிவபெருமான், இவ்வளோ தானே, இவர் தானே அப்படின்ற. நீங்கள் அதனால் சாமி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார். சாமி கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா நம்ம என்ன செய்வோம், அதை அலட்சியப்படுத்தும். கண்ணுக்கு தெரியல எதையும் அலட்சியப்படுத்திடுவாங்க. கண்ணுக்கு தெரியலன்னு நம்ம பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குன்னு வச்சுங்க, ஒரு 50 பேர் உட்காந்துருக்கேன்,
50 பேர் 49 பேர் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் பேசாமல் இருக்கான். அவனுக்கு தான் ரொம்ப புகழ் தெரியுமா. அவன் என்ன கருத்துன்னு ஒருத்தருக்கு தெரியும். வாயை திறந்தா தானே தெரியும். அதனால் நீ பேரை வைக்கலாம் போனீங்கன்னா வாயை திறக்காதுன்னு சொன்னேன். உன்னை பற்றி எல்லோரும் மதிக்கணும்னா நீ வாயை திறக்காது. நீ வாயை திறந்தா உன் விஷயம் தெரிஞ்சுக்கும். அதனால் பாடிமால் புகழும் பாதமே எல்லாம் திருமால் பாடி பாடி உன்னை வணங்கி உன்னை புகழ்றாரு பாதம். அந்த பாதமே அல்லால் பற்று நான் மற்றேங்கண்ட அந்த பாதம் அவன் புகழ்கிறேன். நான் அதை பார்க்கணும், நான் அதை அடையணும். அதான் என்னுடைய லட்சியம். பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசு. உனக்கு எனக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நீ தான் எங்கிட்ட வந்த, நான் உங்கள்கிட்ட வரல. நான் ஒன்றும் தேடலை, நீ தான் என்னை தேடின. தேடி நீ என்ன வந்த ஆண்டாய். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஊடுருவது உன்னோடு. என் கதை என்ன தெரியுமா? ஊடுவது உன்னோடு. ஊடுவதுன்னா தகராறு பண்ணுறது. இந்த பொண்டாட்டி முருசன் வந்தால் தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த ஊடுவது இருக்கு பாருங்க, அது சண்டை போட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் என்ன கேட்டால் பண்ணிய அப்படிம்பா. நம்ம என்ன வாங்கி இது நான் வாங்கிட்டு வச்சோன்னா இல்லை சந்தோஷமாக வாங்கி வந்து கொடுக்குறோம், இதை வாங்கிட்டு வச்சோன்னா அப்படின்னு. இது எனக்கு பிடிக்காது, அது உங்களுக்கு முந்தி தெரியுமில்ல, எனக்கு பிடிக்காதா நீங்கள் வாங்கியாரிய. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 10 சண்டை விடுவா தெரியுமா? ஊடுவது உன்னோடு உவப்பதும் உன்னை. உன்னோடு ஊடுறேன்னு நினைக்காத, உன்னை தான் நான் விரும்புகிறேன் தெரியுதா? உவப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. உணர்த்துறேன், நீ எனக்கு உணர்த்துற. எது? உனக்கு எனக்கு உறுதி. உறுதியை உணர்த்தணும். வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய். நான் ரொம்ப வாடி போனப்பா, கஷ்டப்பட்டேன். இனிமேல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. வருகை என் அருள் உரிய. நீ என்னை கூப்பிட்டா தானே நான் வருவேன். நான் வர்றேன்னு சொல்கிறேன், நீ வான்னு கூப்பிட மாட்டேங்கிறிய. இது சில பேர் சொல்லுவா, உங்கள் வீட்டு கொரோனாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் வான்னு கூப்பிட மாட்டேங்கிறீங்களே. அப்படி வெளிப்படையாக சொல்லிடுவா. வெளிப்படையாக சொல்லு. நானும் உங்களை பல முறை பார்த்துட்டேன், ஒரு நாளாவது என்ன வாங்கன்னு கூப்பிடலையே. அப்படி சரி அப்புறம் பார்ப்போம், அப்புறம் நான் சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு வந்துடுவேன் நான். அப்புறம் பார்ப்போம்னு சொல்லலையே, வாங்கன்னு என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டேங்கிறியே அப்படி சொல்லுவேன். வருகை என்ற அருள் புரியாய். வருகன்னு சொல்லணும் தெரியுதா? இந்த ஏயில சோமநாதன் ஜமீன்தார், அங்கே சாஸ்திரி லாலு சாஸ்திரி பிரதமராக வந்துட்டார். இவர் போனார். இவர் எப்போ போனாலும் பிரதமரை பார்க்க போனால் என்ன கொண்டு அவங்களாம் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப பிரியம். என்ன கொண்டு போவார்னா, இங்கேருந்து தீர்த்தம் கொண்டு போவார். தீர்த்தம் பிரசாதம், அது தீர்த்தம் பிரசாதம் அது கொண்டு போவார். பொன்னாடை அங்கேருந்து சாமிக்கு சாதம் அதை கொண்டு போய் போத்துவார். ஒரு அந்த மெயின் கேட் வழியே பர்மிஷன்லாம் வாங்கி அப்படி உள்ளே வரணும். அப்படி வந்தார் சோமநாதன் ராமேஸ்வரன் ட்ரஸ்டி அப்படின்னு சொன்னார் இல்லையா? முதல் சந்திப்பு. அவர் லாலு சாஸ்திரி பாத்தில் விழுந்துட்டார். பாத்தில் விழுந்து ராம் 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 இன்னும் கீழே விழுந்து கும்பிட்டு அது ரொம்ப தலை குனிஞ்சு வாங்கி பொண்டாட்டியை கூப்பிட்டு வாங்க சொல்லி அந்த விபூதி தீர்த்த பிரசாதம்லாம் வாங்கி அணிஞ்சிக்கிறாருங்க. அன்றைக்கி அந்த பொண்ணெல்லாம் போட்டு நான் சொன்னாராம், நீங்கள் ராமேஸ்வரத்தில் வர்றீங்க, ராமேஸ்வரம் ட்ரஸ்டி, நீங்கள் எப்படியெல்லாம் மெயின் கேட் வெளியெல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. நீங்கள் எப்போ வந்தாலும் பின்பக்கம் வழியே வந்துடுங்க. பேக் டோர்னு ஒன்று இருக்கும் தெரியா? அது வழியே நீங்கள் இங்கே சொந்தக்காரன் வர்றது, எனக்கு வேண்டிய ஆளுக்கு மட்டும் அது வெளியே வரலாம், அங்கே இருக்க வந்துடலாம். நீங்கள் என்ன பேக் டோர் வழியே வந்துடுங்க அப்படின்னு பேக் டோரில் இருக்க ஆளை கூப்பிட்டேன். இவர் வந்தார்னா இனிமேல் பேக் டோரில் முடிச்சுட்டு. அதனால் வருகை என்ற அருள் புரியாயே, நீ வான்னு சொல்லணுங்க. அவர் எப்படி கொடுத்தார் பர்மிஷன்? நீ என்னென்னா வந்தாலும் பர்மிஷன் கேட்கக்கூடாது, மெயின் ரோடில் நிற்கப்படாது, டோக்கன் வாங்கப்படாது, இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. இந்த ப்ரொசீஜரே கிடையாது. எப்படி வரணும்? நீங்கள் பின்பக்கம் வழியாக உள்ளே வந்துடலாம்னு லால் சாஸ்திரி இருந்த வரைக்கும் அந்த மரியாதை அவருக்கு நடந்தது. அதனால் நீ இனிமேல் அப்படி வா. ஓடுவது உன்னோடு ஓப்பது முன்னே உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. இது நான் சொல்கிறது உறுதி. வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்றருள் உரியா. நீ வான்னு சொல்லணும். பல்லை வாழ் அரக்கர் புறம் எரித்தானே. நீ எப்பேற்பட்டேன்? அரக்கர் புறம், இந்த 3 அரக்கர்கள் இருந்தார்களே, அவருடைய முப்புறத்தை நீ எரிச்சவேன். இதெல்லாம் அவனுடைய சிறப்பு. மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய். எனக்கு ஒரு பற்றும் கிடையாது ஒன்றை தவிர. தில்லை வாழ் கூத்தா சிவபுரத்தரசு. தில்லையில் நீ வாழ்கிற, நீ கூத்தாடுற. வாழ்கிறது மட்டும் இல்லை, தில்லையில் கூத்தாடுற. திருப்பெருந்துறை, நீ திருப்பெருந்துறையில் இருக்க, தில்லையில் வாழ்கிற, அங்கே கூத்தாடுற, திருப்பெருந்துறையிலேயே உரைகிறாய். எல்லை உலகம் உருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதியின்மை வல்லையாய் வளர்ந்த. அன்றைக்கி 2 பேர், ஆறு அயனும் திருமாலும். அவர்களுக்காக நீ என்ன செஞ்ச? ஊடுருவின. எல்லை உலகும் உருவி
இந்த எல்லை காணாத அளவுக்கு நீ பாட்டுக்கு உருவி மேலே 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 போயிட்டேன் உருவி. அன்று இருவர் காணும் நாள் ஆறி ஈரின்மை, நான் பார்க்க முடியாத அளவுக்கு நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்த. வல்லையாய் வளர்ந்தாய். எப்படி இப்படி வளர்ந்த? வல்லையானா உன்னால் முடிஞ்சுது. நீங்கள் ஒரு ரப்பர் இருக்குன்னா இழுத்தா அதில் பவர் இருக்கிற வரைக்கும் தானே ரப்பரை இழுக்கலாம். மாம்பழம் இருக்குது, அதை சுவைச்சோம்னா அது சில பேர் மாம்பழத்தை கொட்டையை தூக்கி போட மாட்டேன், அது தின்னுக்கிட்டே இருப்பேன். அதில் என்ன தான் வருமோ தெரியல, அது எவ்வளோ தான் திங்கலாம். ஆனால் உனக்கு எல்லையே கிடையாது. there's no limit and limitation சொல்கிறார். there's no limits and limitation. ஒரு எல்லையும் கிடையாது. லிமிட்னா இல்லை, லிமிட்டேஷன்னா குறை. லிமிட்டேஷன்னா குறை இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும், எல்லை இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். இவனுக்கு ரெண்டும் கிடையாது. குறைவிலா நிறைவே சொன்னார்ல. அதனால் உனக்கு எல்லை கிடையாது, லிமிட்டும் கிடையாது, லிமிட்டேஷனாக கிடையாது. வல்லையாய் வளர்ந்தாய். அதான் வல்லவனா வளர்ந்தார். வாழ்கிறேன்கள். நான் என்ன ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ, எங்களோட ஒரு சக்தியும் கிடையாது. வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்ற அருள் விரியாய். நீ கூப்பிட மாட்டியா? பண்ணின் நேர்மொழியாள் பங்க. பண்ணின் நேர்மொழியாள் அது பார்வதி பேசுனா சங்கீதமாக இருக்குமா, சங்கீதமாக இருக்கும். எம்எஸ் பாடினா அவள் பேசினாலே சங்கீதமாக இருக்கும் எம்எஸ் எல்லாம். அப்படி பங்க பண்ணின் நேர்மொழியாள் பங்க. பார்வதியினுடைய அவளுடைய அருமையான மொழி, அது பண் மாதிரி இருக்கும். அவளை உன்னுடைய பங்கிலே நீ வைத்திருக்கிறாய். நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். உன்னை தவிர எனக்கு வேறு பற்றுக்கோடு கிடையாது, எனக்கு அடிப்படை கிடையாது. திண்ணமே ஆண்டாய். நீ என்னை உறுதியாகத்தான் ஆண்டா, நீ என்னை ஒன்றும் கைவிட்டலை. சிவபுரத்தரசே, கைலாசநாதனே, திருப்பெருந்துறையுரை சிவனே, எண்ணமே உடல் வாய் மூக்கொடு செவிகன் என்றுவே நின்கனை வைத்து. நான் இப்போ என் நிலமை என்ன தெரியுமா? சில பேர் தங்கிட்ட இருக்க சொத்தையெல்லாம் அடமானம் வச்சுருவேன் தெரியுதோ. சொத்து பூரா அடமானம் இருக்கும். செத்து போவேன், கடைசி அப்போ தான் சுற்றி இருப்பேன். ஒருத்தன் எனக்கு அந்த சொத்து எனக்கு எழுதிக்கு இந்த கடைசியாக புள்ளக்காரங்க கேட்பேன், ஐயா எனக்கு என்ன சொத்து ஐயா அப்படி புள்ளக்காரங்க கேட்பேன். அப்போ அவங்க வந்தாலும் சொல்லுவேன், உனக்கா இந்த இருக்கால் செத்து கிடக்கால வந்து அவன் சொத்து போ, தூக்கிட்டு போ. ஒன்றுமே இருக்காதுங்க. அது மாதிரி எனக்கு என்ன சொத்து? இப்போ எண்ணமே, என் எண்ணமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. உடல் உங்கள்கிட்ட, மெய் உங்கள்கிட்ட, வாய் உங்கள்கிட்ட இருக்குது, மூக்கு செவி கண் எங்கிட்ட இருக்குது. இவ்வளோ தானே. இவ்வளவும் என்றுவே நின்கணையை வைத்து உங்கள்கிட்ட அடமானம் வச்சுட்டேன். இந்த சொத்தையெல்லாம் அடமானம் வைக்க, இந்த சொத்தையெல்லாம் இப்படி அடமானம் வைக்கப்படாது. எங்கள்கிட்டலாம் சொத்தையெல்லாம் அடமானம் வைக்கப்படாது. அது மாதிரி உடம்புல இருக்க எல்லாத்தையும் கூட நான் வச்சுட்டேன். நின்கணையை வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிறேன் கண்டாய். இனிமே இந்த மண்ணில் என்னால் வாழ முடியும். ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லையே, ஏன் சொத்தாலும் அவங்கள்ட கொடுத்துட்டேன். மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் எங்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியும். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் வச்சு, முதல்ல உன்னே நான் அடைக்கல அடைஞ்சேன்னு சொல்லிட்டாரு அடைக்கலப்பத்தில். இப்போ எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அதனால் என்னால் முடியாது. வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்ற அருள் புரியாயே. என்னை வான்னு கூப்பிட மாட்டியா? பஞ்சின் மெல்லடியாள் பங்க. பஞ்சின் மெல்லடியாள் அதான் பார்வதி. அவளை பங்கிலே பெற்றிருக்கிற நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எனக்கு வேறு பற்றே கிடையாது. எப்போதுமே சிவனும் பார்வதியும் சேர்ந்தே வருவா, தனியாக வரமாட்டா. எத்தனை பாட்டில் பாடுற முதல்ல அவளை பாட்டிலையும் அவளோடு வரக்கூடியவனே, உடன் வந்திருப்பவனே நான், எனக்கு பற்று கிடையாது. செஞ்சவே ஆண்டாய். நீ சிறப்பாக தான் ஆண்டா. என்ன சிவபுரத்தரசே, சிவபுரம்னா கைலாசம். திருப்பெருந்துறையுரை சிவனே, அஞ்சினேன் நாயே, ஆண்டு நீ அளித்த அருளினே, மருளினால் மறந்த வஞ்சனேன். அஞ்சினேன் நாயன். நான் ரொம்ப இந்த உலகத்தில் வாழ முடியாத அஞ்சு போயிருக்கேன். ஆண்டு நீ அளித்த அருளினை, ஒரு காலத்தில் நீ எனக்கு அருள் புரிஞ்ச, அதை மருளினால் மறந்த முட்டாள்தனத்தினால நான் மறந்துட்டேன். ஆமாம், எத்தனை பேர் தெரியுமா? பகவான் எவ்வளவோ கொடுத்துருக்காருங்க, நம்மகிட்ட விட்டுறாங்கல்ல. பகவான் யாரையும் அனாதையாக படைக்கலை. ஒருத்தன் நான் ரொம்ப அனாதை சார் அப்படின்னேன். ஒரு டாக்டர் சொன்னார், நீ அனாதைங்கிறீங்கள, அப்போ நான் ஒன்று வச்சுக்க, உன்னுடைய கிட்னியத்தா, உனக்கு நான் 2 லட்ச ரூபா தரேன். உன் கிட்னியத்தா 2 இருக்குது, ஒன்றை தந்துடு, நான் எடுத்துக்கிறேன், ஆப்ரேட் பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா தரேன். அவங்க என்ன சாசா அதெல்லாம் முடியாது அப்படின்னா, அப்போ பின்ன அனாதைங்கிற 2 லட்ச ரூபா இப்போ உங்கள்கிட்ட இருக்கேப்பா, ஒரு கண்ணத்தா, ஒரு கண்ணுக்கு 2 லட்ச ரூபா தரேன். அப்போ 4 லட்சம் ஆச்சுல்ல. கண்ணை தந்தா 2 லட்சம், கிட்னியை தந்தா 2 லட்சம், இவ்வளவு உங்கள்கிட்ட இருக்கப்பா, நீ போய் அனாதைங்கிற. ஆனால் யாரும் அனாதை இல்லை, பகவான் அவளை வச்சுருக்காரு தெரியுமா, கிஃப்ட்டு நமக்கு, அதெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு.
அஞ்சினேனாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் இதெல்லாம் அருள் அவன் செஞ்சிருக்க அருள். அதை மருள்னா முட்டாள்தனம். மருளினால் மயக்கம் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிறேன். நான் ஆறு, நான் வஞ்சகன். நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்க, ஆனால் நான் வஞ்சகன். நான் மறந்துட்டேன். நீ செஞ்சாலாம் மாட்டேன். சில பேர் முதலாளி செஞ்சாலாம் மறந்துட்டு வந்துடு. நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு புள்ளையே கேட்க. அப்புறம் நீ எனக்கு என்னையா செஞ்ச? புள்ள கேட்குதுங்க அப்பச்சிய, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும். அது என்ன? அருளினையும் அருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என் அருள் புரியாயே. நீ வான்னு சொல்ல மாட்டியா? வான்னு சொல்ல மாட்டியா? வான்னு சொல்ல மாட்டியா? பருதி வாழ்வொழியாய் சூரிய உலகம். சூரிய உலகத்திலேயே உன்னுடைய ஒளி தான் பெரிய ஒளியாக இருக்குது. சூரிய உலகமே பெரிய ஒளி. ராமன் சூரிய குலம் தான். சூரிய குலம்னாலே ரொம்ப ஒளி மிகுந்தவன் அர்த்தம். சூரியனுடைய ஒளி இந்த உலகத்தில் பெருசாக இருக்குது, சூரிய உலகம். அதுக்கு மேலே உன்னுடைய உலகம், உன்னுடைய ஒளி. அந்த ஒளியை உடையவனே பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். உன்னுடைய பாதம்தான் எனக்கு பற்று, அதை தவிர ஒன்று எனக்கு கிடையாது. திருவுயர் கோலச் சிவபுரத்தரசே. திருவுயர் கோலம், அழகு, செல்வம், பெருமை எல்லாம் நிறைந்தது உன்னுடைய கோலம். சிவபுரத்தில் இருக்க திருப்பெருந்துறை சிவனை கருணையே நோக்கி கசிந்துளமுருகி கலந்து நான் வாழுமாறறிய கருணையே நோக்கி. நீ கருணையினால் என்ன நோக்கப்பா. நீங்கள் கருணை இருந்தால் தாங்க நம்ம பார்ப்போம். கருணை இல்லைன்னா நம்ம பார்க்க மாட்டோம். நான் ஒரு தடவை பயிற்சி வியாதியில், அதாவது மூலபௌத்திர நோய், அதில் ஒரு 7.25 வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 7.5 வருஷம். அந்த எனக்கு 7.5 நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 7.5 முடிஞ்சு நான் மெட்ராஸுக்கு போகிறேன். அங்கே டாக்டர் ரங்கபாஷ்யம், அவர் தான் அன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 சர்ஜன். அவரை சூஸ் பண்ணி நான் போகிறேன். நான் வானதி இப்போ திருநாவுக்கரசை துணைக்கு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு தெரியாது, அவர் காரில் நான் கூப்பிட்டு போனார். அங்கே ரமணா கிளினிக்கில் அங்கே போனோம். போய் அங்கே உட்காந்தா ஏன்னா அவங்க கேட்டாங்க அங்கே ஆஃபீஸர்ஸு, சார் நீங்கள் டாக்டர்கிட்ட ஏற்கனவே டோக்கன் வாங்கியிருக்கலான்னு. நான் டோக்கன் வாங்கினேன். டோக்கன் வாங்கலைன்னா நீங்கள் போங்க. இன்றைக்கி 12 பேருக்கு, ஒரு நாளைக்கு 12 பேருக்கு தான் டோக்கன். 12 பேருக்கு டோக்கன் கொடுத்து அவங்களாம் வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு டோக்கன் இல்லைன்னா நீங்கள் போங்க, உங்களை பார்க்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. இல்லையா, நான் அவர் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னேன். பார்க்க மாட்டார் சார், அந்த 12 பேர் தான். முடிஞ்சால் எந்திரிச்சு போயிடுவார். வருவார், ஒவ்வொன்றா பார்ப்பா, நம்பர் படி நாங்கள் அனுப்புவோம். 12 முடிஞ்சோன்னு போயிடுவார். அவர் வீடு உள்ளே தான், அப்படி உள்ளே போயிடுவார் ஆஃபீஸில். நீங்கள் போங்க, உங்களை பார்க்க. நான் 6 மணிக்கு போய் உட்காந்தேன். 6 மணியும் தாவா பார்க்க மாட்டானே. இல்லையா, நான் இன்றைக்கி அவர் பார்த்து தான் போவேன். அவர் உங்களை பார்க்க மாட்டார் அப்படிங்கிறேன். சரி, அப்போ நான் டோக்கன் வாங்கணுன்னா எனக்கு எப்போ அப்பாயின்மெண்ட்டுங்க? உங்களுக்கு இன்னும் 20 நாள் கழிச்சு தான் டோக்கன். உங்களுக்கு 20 நாள் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் அப்படிங்க. 250 ரூபா பணம் கட்டணும். 250 ரூபா பணம் கட்டணும். 20 நாள் கழிச்சு தான் எனக்கு. நான் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்துட்டு திரும்பி போகணும். இதெல்லாம் நடக்கிற. நானும் பயிற்சியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன். 7.5 வருஷம் வேதனைப்பட்டேயா. இவர்கிட்ட தான் பெரிய சர்ஜன் சொன்னாங்க, இவரை பார்க்குறக்கா நான் வந்திருக்கேன். இந்த ஹெட் நர்ஸ் வந்துச்சு, அது ஒரு பாடாது ராட்சசி. அது நீங்கள் போங்கங்குது, என்ன வெளியில் போங்கங்குது. நான் போக மாட்டேன், தகராறு பண்ணி உட்காந்துக்கிருக்கேன். என்னாச்சு, அவர் ஒரு 7 மணி 7:30 ஆச்சு. 6 மணிக்கு போய் உட்காந்து திருநாவுக்கரசு போயிட்டார். இனிமேல் என்னால் இருக்க முடியாது, நான் போகிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு போயிட்டார். வாட்ச் பண்ண வந்தேன். சார் 8:30 மணிக்கு மேலே இந்த டி நகர் ஏரியா, இங்கேருந்து நீங்கள் பாரிஸ்க்கு போகணுங்கிறிய, அங்கே அப்புறம் வண்டி கிடையாது. 8:30 மணி 8:45 அப்புறம் கடைசி வண்டி போயிடும். அப்புறம் நீங்கள் எப்படி போவியா? அப்புறம் நடந்தா போவியேண்ணே. நான் நடந்தே போகிறேன்யா. நீங்கள் எப்படி தகராறு பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் இப்படி ஒரு ஆளை இதுவரை பார்த்தேன் இல்லைங்களே. நான் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. அவர் உட்காந்துருக்க அப்புறம் அந்த சீட்டு, அவர் முகம் எனக்கு தெரியுது, அவர் ரூம் தெரியுது, கண்ணாடிக்கு உள்ளே உட்காந்துருக்காரு, அவருடைய முகம் தெரியுது. அதுக்கு நேரம் நான் உட்காந்துருக்கேங்க. இதான் அஹிம்சை சத்தியாகிரகம், இதான் மகாத்மா காந்தி பண்ணது. நான் நேரம் உட்காந்துருக்கேன். எப்படி நம்ம கண்ணில் படுவோம் பட மாட்டோமா? வருகை என் அருள் புரியாயே சொல்லுவானா சொல்ல மாட்டாரா பார்ப்போம் அப்படின்னு எனக்கு எல்லாம் இந்த திருவாசகம். அவருக்கு நேரம் உட்காந்துருக்கேன். மணி 9, 9:15 எல்லாம் முடிஞ்சுதுங்க. 12வது நாளும் பார்த்துட்டாரு, போயாச்சு. வாட்ச்மேன் சொல்லி நான் கதவை போட்ட போகிறேன், போங்க சாருங்கிறேன். அவர் இன்னும் போகலை. இல்லை, அவர் போகணுன்னு நான் போகிறேன்யா. அவர் என்னையா அவனை கூப்பிட மாட்டார் ஐயா, அவர் முடிஞ்சுதையா, ரெக்கார்டை பார்த்து போயிடுவார் அவர். நான் அப்படி உட்காந்துருக்கேன். இந்த ஹெட் நர்ஸ் போணுச்சு, எல்லாம் முடிஞ்சுதா, எல்லோரும் வந்தாச்சு அப்படின்னு. ஆமாண்ணாரு. அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் யாருன்னு. அங்கே தாங்க ஜெயிச்சேன். அவர் நேரம், அதுக்கு தான் எப்போதுமே நேர் பார்வையில் உட்காந்துருக்கணும். நேரம் உட்காந்து அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் யாருன்னு கேட்டாருங்க. அங்கே தான் நம்ம ஜெயித்தோம். அதுதான் எனக்கு நல்ல நேரம். அவர் எங்கேயோ காரைக்குடிக்காரலாம், திருத்தணிக்கு போய் முடியெல்லாம் இறங்கிட்டு வந்திருக்கிறாராம். அவர் பாத யாத்திரையாக போகிறான், பெரிய கவிஞராம். அவருக்கு என்னமோ பயிற்சி ஆகுதியாம், ரொம்ப கஷ்டப்படுறாராம்.
உங்களை பார்க்காம போக மாட்டேங்கிறார் அவர். நான் டோக்கன் வாங்கியேன் 20 நாள் கழிச்சு வாங்க. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நான் பார்த்து தான் முன்னு உட்காந்துருக்காங்க. ஹெட்னர் சொல்லுது, என்னை பற்றி தப்பாகவே சொல்லுதுங்க. இவ்வளோ நீ அப்படி சொன்னால் அவர் போக சொல்லு. அப்படியா, போக மாட்டேங்கிறாரா? ஆமாம், அவர் இங்கே வர சொல்லு. அவர் போக சொல்லணும்னு சொல்லுவார்னு அது நினைக்குது. இப்படி சொன்னால் அவர் போக சொல்லணும்னு சொல்லுவார்னு நினைக்குது. அவரை இங்கே வர சொல்லு. அதான் வருகை என்ற அருள் புரியாயே. இப்போ புரியுதா அந்த அர்த்தம்? வருகைன்னு சொல்கிறது கஷ்டங்க. நானும் காத்துக்கிட்டு கிடைக்கேன் அவருக்காக. வருகை என்ற அருள் புரியாயே, உள்ளே வர சொல்லுங்க. எனக்கு சார் உங்களை கூப்பிட்றாரு சார்ண்ணே வாட்சிவன் ஆச்சரியப்படுறேன். என்ன சார் இந்த ஆஃபீஸில் இப்படி நடந்ததே இல்லை சார். இப்படி வைராய்க்காம உட்காந்துக்கிருந்த ஆளையும் அது வான்னு சொன்ன டோக்கன் கிடையாது சார், உங்களுக்கு 200 முறை ஃபீஸ் கிடையாது, உங்களை வாங்குறாரு. எங்கள் ப்ரொசீஜரே போச்சு சார் அப்படிங்க. ஹெட்னர் சார், நீ ஆளையா நீ இப்படி வந்து உட்காந்து தகராறு பண்ணிக்கிட்ட, கூப்பிட்றாரு அவர்கிட்ட போயா அப்படிங்குது. நான் அப்புறம் உள்ள போனேன். சார் வாங்க அப்படின்னா உட்காந்து. நான் அப்புறம் என்னுடைய கோல்டு மெடல்லாம் காட்டினேன், மந்திரிகளோட இடத்துல பழமெல்லாம் காட்டினேன். இதெல்லாம் காட்டினது நம்மளை கொஞ்சம் மதிப்பார் அவர். இந்த ஆளும் சரியான ஆள்கிட்ட இதெல்லாம் சார் நீங்கள் ரொம்ப பெரிய பொயட்டா அப்படின்னாரு. ஆமாண்ணே, ரொம்ப பெரிய ஆச்சரியம் சார். நல்ல வேலை எங்கள் ஹெட்னஸ் உங்களை கரெக்டாக தெரிஞ்சுது, உங்களை போக சொல்கிறா அப்படியே சொன்னிச்சு. நான் தான் என்னமோ தெரியல என் மனசில் படித்து உங்களை கூப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனாரு. சார் 7.5 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். இப்போ தான் 7.5 முடிஞ்சிருக்கு. 7.5 முடிஞ்சால் வரணும் உங்கள்கிட்ட தான் பண்ணிக்கணும், ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டு இருக்கேன். சரி இப்படி படுங்கன்னாரு. என்ன சார் டோக்கன் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது, என்ட்ரி கிடையாது, படுங்கன்னாரு. பெட்டில் படுத்தேன். எல்லாம் செக் பண்ணார். சார் உங்களுக்கு சீரியஸாக இருக்குது இந்த வியாதி, பயிற்சி உடனே ஆப்ரேட் பண்ணணும், நீங்கள் உடனே பண்ணிங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி சார் இப்போ நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். இன்னும் மலம் எழுதினாரு. அது ஒரு 5-6 டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் 2 நாள் ஆகும், நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. நான் சொன்னேன் இது எதுக்குன்னு கேட்டேன். உங்கள் உடல்நிலை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா. சார் என் உடல் நல்லா இருக்குது, நீங்கள் டைரெக்ட்லி கோட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் சொல்கிற பற்றியெல்லாம் நான் ஆப்ரேட் பண்ணல, எனக்கு அந்த ரிசல்ட் வரும்னாரு. அப்புறம் மறுநாள் காலைல போய் அதுக்கு ஒரு 500 800 1000 செலவானுச்சு. ஒரு 5-6 இடத்துக்கு போய் டெஸ்ட் எடுத்துட்டு 2ஆம் நாள் வந்தேன். வந்தாலும் பார்த்தாரு. ஆல்ரைட் யூஆர் கரெக்ட் மிஸ் சோமசுந்தரம் அப்படின்னாரு. உங்கள் பாடி ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஆப்ரேட் பண்ணால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆப்ரேஷன், நாளைக்கு காலையில் வந்து அட்மிட் ஆகிடுறாங்க. உடனே அட்மிட் ஆனேன். ஆப்ரேட் பண்ணால் 24 நாள் தேங்கினேன். ஆப்ரேஷன்லாம் முடிச்சாருங்க. முடிச்சாச்சுன்னா எனக்கு வியாதி தீர்ந்துருச்சு. என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாருங்க. மறுநாள் காலையில் அந்த அம்மா, சார் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, நீங்கள் போகணும். ஏம்மா நான் பணமே கொடுக்கலையே அவருக்கு, நான் அவரை பார்த்தெல்லாம் சொல்லித்தோணுமா, உங்களோட பணமெல்லாம் ஆடுங்க, உங்களோட டோக்கனாக வாங்கலை நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணமாக கேட்குறாரு, நீங்கள் தான் பெரிய பொயட்டுன்ட்டியே. அவர் உங்கள்கிட்ட ரொம்ப ஆசை. நான் ஒரு கவிதை வேறு அவருக்கு எழுதி கொடுத்தேன். அதை அச்சு போட்டு அங்கே கண்ணாடியில் போட்டுக்கு. அங்கே எல்லாம் சொன்னாங்க, சார் கண்ணாசனை இங்கே 10 முறை வந்திருக்காரு, ஆனால் அவர் கவிதை எழுதுறாரு, நீங்கள் அருமையாக எழுதி வைக்க கவிதை அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் போச்சுட்டார். உங்களை போச்சுட்டார் சார் அப்படின்னு. நான் அவரை பார்க்காம போவேன். என்ன சார் அன்றைக்கும் தயாராக பண்ணிக்கிட்டீங்க, இன்றைக்கும் தயாராக பண்ணி உட்காதுக்கு உங்கள் ரூமுக்கு பாருங்கள், அடுத்த ஆள் காத்துக்கிட்டு இருக்குனுச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆள் தான் வேறு ரூமில் போடு. நான் அவர் சாயங்காலம் பார்த்துட்டோம். சாயங்காலம் வந்தாலும் முதல் ஆளாக என்ன அனுப்புனா, நீங்கள் என்ன போகலையா அப்படின்னாரு. நீங்கள் என்ன, நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேனே அப்படின்னா. சார் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு நான் ஒரு பணமும் தரலையே. அவர் அன்றைக்கி பணம் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு ₹1,00,000 வரைக்கும் போடலாம். ஒரு ஷீட்லாம் தாளில் எழுதி கொடுக்கலாம். அவர் எழுதி கொடுக்கல. அந்த அம்மா சொல்லுவோம், உங்களுக்கு ஒன்றுமே எழுதி கொடுக்கல சார், தாளில் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது சார், யூ ஆர் ஃப்ரீ, அன்றைக்கும் ஃப்ரீ இன்றைக்கும் ஃப்ரீ, போங்க சார் அப்படின்ச்சு. சார் எனக்கு என்ன, நான் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணுட்டா, நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் சோமசுரம், உங்களுக்கு நான் வைத்தியம் இன்னொரு 5-6 நாளைக்கு உங்களுக்கு நான் பேண்டேஜ் போடணும், நீங்கள் எங்கேயாவது தங்கிக்கிங்க, 5-6 நாள் வாங்க, நான் உங்களுக்கு நானே பேண்டேஜ் போடுறேன் அப்படின்னாரு. சரி சார் நான் உங்களுக்கு ஏதாவது தரணும், நீங்கள் ஒன்றும் தரணும் போதும் பரவாயில்ல அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஒரு அப்போ நான் எங்கிட்ட 1000 ரூபா தான் கையிலேயே இருக்கேன், ரொம்ப பெரிய பணம் வச்சுருக்கோமா. நான் சொன்னேன் எங்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, அதை டோக்கனாக தரேன். இல்லை சொல்கிறேன், அதை நீங்களே வச்சுங்க, அது உங்களுக்கு பயன்படும்னா, அது உங்களுக்கு பயன்படும், நீங்களே வச்சுங்க அப்படின்னாரு. ஏன் சார் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், நீங்கள்லாம் தமிழுக்கு எவ்வளோ சேவை செய்கிறீங்க, நாங்கள்லாம் என்ன தமிழுக்கு செய்கிறேன். திஸ் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்னா. திஸ் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். இது என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன். அவரை பற்றி தனி புத்தகம் எழுதியிருக்கேன், மூலபுத்திர நோய். அன்றைக்கி அவர் வருகன்னு சொன்னனால அன்றைக்கி சொன்னால் எனக்கு இனிமேல் உங்களுக்கு இந்த வியாதி இல்லைன்னா இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இல்லைங்க, 55 வருஷம் ஆச்சுங்க, இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. அந்த காதல் நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா. அதனால் வருகங்கிறதுக்கு அவ்வளோ அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. என்னை வருகன்னு கூப்பிட்டா பாருங்க, நீங்கள் தான் அனுபவத்தில் அடையணுங்க. அனுபவம் இல்லாமல் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, அனுபவம் இல்லாமல் அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால் பந்தனை விரலால் கருணையே நோக்கி, அதான் கருணை, கசிந்துளம் முருகி கலந்து நாள் வாழுமாறறியா மருளனேன். உன்னோட கலந்து என்னால் வாழ தெரியல, நான் மயக்கம் உள்ளேன்.
வாழ்கிலேன் கண்டாய் வருகை என் அருள்புரி. நான் இனிமேல் வாழ முடியாது, நீ வான்னு கூப்பிட மாட்டியா? பந்தனை விரலால் பங்க நீ அதெல்லாம் பந்து விளையாடுறது. அவன் வந்து பந்து பிடிச்சி விளையா, அதான் பந்து பந்து போட்டு தான் அந்த காலத்தில் விளையாடுவா. பந்து அணை விரலால் பங்க பார்வதியினுடைய பங்கனே பற்று நான் மற்றிலேன் கண்ட ஒன்னவல்ல எனக்கு ஆள் கிடையாதப்பா. செந்தழல் போல்வா, நீ தழல் போன்றவன். செந்தழல் தானே தழல், அவன் திருவண்ணாமல் தழலாத்தானே அக்னியாத்தானே எழுந்தேன். சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே அந்தமில் அமுதே. அமுது அதுக்கு ஒரு அந்தம் உண்டு, ஆனால் நீ அந்தமில்லாத அமுது. அரும்பெரும் பொருளே, உலகத்திலேயே ரேர், யூனிக், யூனிக்னாலும் ரேர்னாலும் அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்து உய ஆண்டாய். நீயே வந்து என்னை உய்யும்படியாக ஆண்டவனே வாழ்கிறேன் கண்டாய். என்னால் இனிமேல் வாழ முடியாது, வருக என்று அருள் புரியாயே. என்னை வான்னு கூப்பிட மாட்டியா? பாவநாசா, பாவநாசா, அதான் பாவநாசா. அங்கே போய் வணங்கினா பாவமெல்லாம் நாசம். ஒன்று வச்சுங்க, பாவம் குறையும்னா கங்கையில் ஆடணும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாவம் நம்ம செஞ்சுருக்க பாவம் குறையும்னா, சில பேர் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாகம் வளருங்கிறேன். யாகம் வளர்க்குறது புண்ணியத்துக்காக. பாவம் போகணுன்னா கங்கையில் குடிக்கணும், புண்ணியம் வரும்னா யாகம் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கு புண்ணியம் வரும். இப்போ ராமன் பிறக்கணும் புண்ணியம், அதுக்கு என்ன செஞ்சேன்? தசரதன் யாகம் தான் வளர்த்தேன். கங்கையில் குடிக்கலை, அவன் சரையில் குடிக்கலை. பாவம் போகணுன்னா கங்கையில் குடிக்கணும். அதான் சார் பாவநாசா, நீ பாவத்தையெல்லாம் நாசம் செய்கிற. அதான் பாவநாசம்னு ஒரு ஊருக்கு பற்றில, அது பாவத்தை நாசம் செய்கிறோம். உன் பாதமே அல்லால், அந்த அந்த பாதம், அந்த பாதம் இருக்குது பாருங்கள், அதை தொட்டம். இந்த பாதத்துக்கு அவ்வளோ மரியாதை இருக்குங்க, அவ்வளோ சக்தி. ரொம்ப பேருக்கு பாதத்தினுடைய மரியாதை தெரியலை. பாதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பாவநாசா உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய். எனக்கு வேறு ஒன்றும் கிடையாதப்பா. தேவர்தம் தேவே, தேவர்களுக்கெல்லாம் இந்த ராஜா சிவபுரத்து அரசே கைலாசபதியே திருப்பெருந்துறையுரை சிவன். திருப்பெருந்துறை தாங்க அவருக்கு முக்கியம். நீ எங்கே இருக்க? பாவநாசத்தில் இருக்க, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்க, கைலாசத்தில் இருக்க. ஆனால் எனக்கு எங்கே இருக்க? திருப்பெருந்துறையுரை சிவனே மூவுலகுருவ இருவர்கள் மேலாய் முழங்கடலாய் நிமிர்ந்தானே. எப்படி மூவுலகுருக, 3 உலகம், இந்த உலகம், பாதாள லோகம், மேலோகம், 3 லோகத்துக்கும் உருவிக்கிட்டு மேலே போனியே. யாருக்கு? இருவர்கள் மேலாய். ஒருத்தன் கீழே இருக்கேன், ஒருத்தன் மேலே இருக்கேன். ஒருத்தன் கீழே இருக்கேன், ஒருத்தன் மேலே இருக்கு. அவங்களுக்கு நடுவில் நீ உருவிக்கிட்டு போனியே. முழங்கு அழலாய் நிமிர்ந்தானே. நீ என்ன நெருப்பு மேலே ஏறி இருந்ததுதா? நெருப்பு மேலே ஏறி, இந்த நெருப்பு தான் மேலே ஏறினுச்சு, கீழே இறங்குனுச்சு. உலகத்திலேயே ஒரு நெருப்பு மேலே ஏறி கீழே இறங்குறது இவர் தான். நெருப்பு எப்போதும் மேலே தான் போகும், தண்ணி எப்போதும் கீழே தான் போகும். தண்ணியை ஊற்றினா கீழே தான் போகும், நெருப்பு எப்போதும் மேலே தான் போகும். ஆனால் இவர் தான் என்ன செஞ்சேன்? சிவபெருமான் தான் கீழையும் மேலேயும் போன நெருப்பு இவர். ஒரு நெருப்பு தான் உலகத்திலே. கீழ் மேலாய் முழங்கடலாய் நிமிர்ந்தானே. முழங்கடலாய், அந்த நெருப்பு எப்போவுமே தீ எரிஞ்சு சட 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 சத்தம் கிடந்ததுதா, வெடிக்குது பற்றில. நெருப்பு எப்போ அதான் முழங்கும். நெருப்பு வந்து முழங்கும். நீரும் முழங்கும்ல, நீரும் மடமடமான வரும். முழங்கடலாய் நிமிர்ந்தான் நிமிர்ந்தனி மர உரியானை மாவுரியானை, யானையை போர்த்தியவன், யானையை தோலா போர்த்தினவன். வாழ்கிலேன் கண்டாய் வருக என் அருள் புரியா. நீ வருகன்னு சொல்ல மாட்டியா? கடைசி பாட்டு பழுதில் புகழால் பங்கனி அல்லா. அவள் பார்வதியே உன்னுடைய பங்கிலே வைத்திருக்கும். அவளுக்கு ஒரு பழுதும் கிடையாது. சொல் புகழ், பழைய புகழை உடையவள். உனக்கும் அவளை அந்த புகழும் உண்டு. பற்று நான் மற்றிலேன் கண்டாய், உன்னை தவிர எனக்கு பற்று கிடையாது. செழுமதி அணிந்தாய். சிவபெருமானுக்கு என்ன சிறப்புனா திங்கள் அணிந்தது. திங்கள் அணி திருவால வாயம் மன்னல் திருவிளையாடலாம் ஆரம்பிக்கிறதே பாட்டு, பாட்டு. திங்கள் அணி திருவால வாயம் மன்னல் திருவிளையாட்டிவை அன்பு செய்தோர் சங்கநிதி பதுமந்தி இரண்டும் சேர்ந்து தரணியோடு வானாள தருவர், அப்படி பாட்டு. அப்போ சிவபெருமானுக்கு என்ன சிறப்புனா, மேலே அந்த நிலாவை வச்சுருக்காரு பாருங்கள். நிலாவை தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, ஞான சம்பந்தர் மதிசூடி. சிவபெருமானுக்கு என்ன சிறப்புனா, திங்களை மேலே எடுத்து அணிந்தது. பழுதில் தொல்புகளால் பங்கனி அல்லால் பற்று நாள் மற்ற நிகழ்த்தாய் செழுமதி அணிந்தாய். சிறப்பான மதியை அணிந்தவன் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ. ரொம்ப இறக்கமாக சொல்கிறார், ரொம்ப இறக்கமான வரி. தொழுவனோ பிறரை துதிப்பனோ, 2 தான் செய்யலாம். இப்போ நமக்கு அட்டாக் காரியம் ஆனால் போய் காலை பிடிக்கணும், தொழணும். எல்லாம் நீங்கள் தாங்க, உங்களை விட்டால் எனக்கு அப்படி தொழுவணும்.
அல்லது பிறரை துதிப்பணும். நீங்கள் உலகத்திலே பெரிய வள்ளலுங்க, உங்களை விட வள்ளல் பெரிய வள்ளல் கிடையாது, அலைப்பட்டியாரெலாம் உங்களுக்கு அப்புறம் தான், இப்படியெல்லாம் சொல்லணும். தொழுவணும், பிறரை துதிப்பணும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த 2 தான் தெரியும். எனக்கு எதாவது காரியம் ஆகணும், உன்னை காலை பிடிக்கணும். இல்லைன்னா நீ நீ கர்ணெல்லாம் சும்மாங்க, நீங்கள் கர்ணனுக்கு மேலேங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம அப்படி தான் சொன்னாதான் என்ன மாச்சும் 2 காசு தருவேன். தொழுவணும், பிறரை துதிப்போம். இதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இது தெரியாதவெல்லாம் தோற்று போயிடுவேன். இது தெரிஞ்சவன் ஜெயிச்சிருவேன். எப்போவும் வச்சுங்க, ஒன்று தொழணும், இல்லைன்னா துதிக்கணும். ஒன்று தொழணும் அல்லது துதிக்கணும். ஆமாம், பகவானே என்ன செஞ்சாலும் நீ வந்தோடனே போற்று, புகழ்மின், தொழுமின் அப்படி சொன்னால, அதான் புகழ்மின் தொழுமின். இதான் புகழ்மின் தொழுமின். மனுஷனுக்கு இதுதான், கடவுளுக்கு தான். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோ துணை என நினைவனோ சொல்வேன். ஒன்று நீந்தாப்பா எனக்கு துணை, எனக்கு துணையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை இருக்கணும் தெரியுதா. இப்போ ஒருத்தன் தொழில் பண்ணுறான்னா அவனுக்கு ஃபினான்ஷியர்னு ஒருத்தர் இருப்பேன், அவன் இருக்கணும். ஃபினான்ஷியர் இல்லாமல் தொழில் பண்ண முறை தோற்று போயிடுவேன். சினிமா எடுக்க போகிறேன் எங்கேயுமே அவன் ஒரு ஃபினான்ஷியரை வச்சுக்குவேன். நான் கேட்குறவெல்லாம் செக்கெல்லாம் ஆனர் பண்ணணும், சரி நான் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் தான் படம் வெளி வரும். அதனால் ஒருத்தர் இருக்கணும், ஒரு துணை. இப்போ வாழ்க்கை துணைங்கிறோம், பொண்டாட்டியை வாழ்க்கை துணைன்னு சொல்கிறோம். அது மாதிரி சில பேர் வழித்துணைமை, திருத்தணி முருகா வழித்துணை வருவாய், அப்படி தான் பாட்டு. அதனால் வழித்துணை, வாழ்க்கை துணை, எத்தனை துணை. நான் உன்னை எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்ல. எனக்கு நீ தான் ஒரே துணை. பழவிடையானே, விடையான் ஏறு மேல், எது காலை மேல் ஏறி இருக்கேன், பழமையான ஏறு. வாழ்கிறேன் கண்டாய், இனிமேல் என்னால் வாழ முடியாது, வருக என் அருள் புரிவாய், என்ன நீ வருக வான்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டாயா என்று இந்த வாழாப்பத்து பகவானை பற்றாக கொண்டு அதே பற்றுக்கோடாகத்தான் சிவபெருமானுடைய திருவடி அடைகிறது என்ற அளவிலே இந்த பாட்டை நாம் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.